இருக்கறதுலே ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட் என்ன தெரியுமாங்க? நம்ம பழைய சோறு தாங்க. எல்லாரும் பேசுவோம். பழைய சோறு கூட பச்சை மிளகா, கருவாடு நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த பழைய சோறுல உண்மையாலே என்ன அதிகமான சக்திகள் இருக்குன்றத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போங்க. ஃபெர்மென்டேஷன் பண்ற ரைஸ் வந்துட்டு நெறைய யூஸ்ஃபுல்னஸ் குடுக்குதுங்க. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெறைய லாக்டோபெசிலஸ்ன்னு நல்ல பாக்டீரியாவ குடுக்குது. இன்னொன்னு நம்மளோட ஃபுட்டோட பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லப்படுற நம்ம ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான விஷயங்களை ஜாஸ்திப்படுத்துதுங்க. நார்மல் ரைஸை விட அந்த 12 மணி நேரம் ஊற வச்சு ஃபெர்மெண்ட் பண்ண ரைஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய மல்டிபிள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கால்சியம் மெக்னீஷியம் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கட் ஹெல்த் நம்மளோட உணவு குழாய்க்கு கூட ஹெல்த்தை இதை மெயின்டைன் பண்ணுதுங்க. கூட இது வந்து ஆன்டிஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற விஷயத்த கொடுக்குதுங்க. ஃபைட்டிக் ஆசிட் யூஸ்வலாக நம்மளோட நியூட்ரியன்ஸை அப்சார்ப்ஷனை குறைக்குது. பட் அது ஆன்டிஃபைட்டிக் ஆசிடாக இதில் இருக்க விஷயங்கள் யூஸ் ஆகுறதுனால நம்மளோட மல்டிபிளான நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நல்ல விதமாக ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதனால நம்மளோட கட் ஹெல்த் மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால் குறைக்கிற விஷயங்கள், அதனால வர பல பாதிப்புகள், பிபி, ஹார்ட் அட்டாக் எல்லா விஷயமே இதை வந்து குறைக்கும். நாம வந்துட்டு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் கோக்கு, ஸ்பிரிட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம இந்த விஷயம் நம்மளோட யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றி இந்த ரைஸ் வாட்டர், சோக்டு ரைஸ் வாட்டரை சாப்பிட்றதுக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க.